அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த 4 விஷயங்கள் உங்களுடைய வீடுகளிலே இருந்தால் விரைவாக முதலிலே அதை வீட்டிலிருந்து வெளியேற்றி விடுங்கள். இல்லை என்றால் ஏழ்மையும் முசீபத்தும் வீட்டில் ஏற்படுவது மிக விரைவாக வந்துவிடும் என்று இமாம்கள் சொல்லி காட்டுவார்கள். அதே போன்று 3 விஷயங்களை வீட்டிலே நாம் கொண்டு வந்து விட்டால், வீட்டிலே அதை நாம் செய்து விட்டால் நிச்சயமாக வீடுகள் பரக்கத்து நிறைந்ததாக, செல்வங்கள் நிறைந்ததாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக ஆகிவிடும் என குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி காட்டக்கூடிய மொத்தம் 7 விஷயங்களை இந்த காணொளியிலே காண இருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்முடைய இல்லங்களை பரக்கத்தானதாக எல்லா காலங்களிலும் ஆக்கியருள் புரிவானாக. ஆரம்பமாக முதலிலே வீட்டிலிருந்து நாம் வெளியேற்ற வேண்டிய முக்கியமான விஷயம், வீட்டில் அசுத்தங்கள் இருந்தால் அதை மிக முக்கியமாக விரைவாக வீட்டிலிருந்து நாம் வெளியேற்றியே ஆக வேண்டும். வீட்டை தூய்மையாக வைக்க வேண்டும். காரணம், தூய்மையாக இல்லாத இடங்களில் மலக்குமார்களின் வருகை இருக்காது என மார்க்கம் தெளிவாகவே பேசுகிறது. மார்க்கத்திலே ஹதீசுகளிலே நாம் காண முடியும். பல இடங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளையும் நாம் பார்த்திருப்போம். தூய்மை இல்லாத வீடுகளில், அசுத்தமான மோசமான இடங்களாக மாறியிருக்கும் வீடுகளில் ரஹ்மத்தினுடைய பரக்கத்தினுடைய மலக்குமார்கள் அவர்களின் வருகை இருக்காது என்பது ஹதீசுகளின் வாயிலாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆக முதலாவதாக வீட்டிலிருந்து நாம் வெளியாக்க வேண்டிய முதல் விஷயம், அசுத்தங்களை நாம் வீட்டிலிருந்து முதலிலே வெளிப்படுத்த வேண்டும். அதாவது வீட்டை சரியாக, முக்கியமாக, சிறப்பாக, தூய்மையாக வைக்க வேண்டும் என்று இமாம்கள் சொல்லி காட்டுவார்கள். இரண்டாவது, வீடுகளிலே தூசிகள், சிலந்தி வலைகள் இருந்தால் அவைகளை விரைவாக அப்புறப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் வீட்டில் முசீபத்தும் வீட்டிலே பரக்கத்தில்லாத சூழலும் ஏற்படும் என இமாம்கள் நிறைவாகவே கிதாபுகளிலே சொல்லி காட்டுவார்கள். தூசிகளும் சிலந்தி வலைகளும் ஒட்டடைகளும் வீட்டிலே பிடித்திருக்கிறது என்று சொன்னால் வீட்டிலே அது ஒரு வித்தியாசமான சோம்பேறித்தனத்தை உருவாக்குவதோடு வீட்டிலே வறுமையை ஏற்படுத்தும் என கிதாபுகளிலே நம்மால் காண முடிகிறது. மூன்றாவது, வீட்டிலிருந்து வெளியாக்க வேண்டிய விஷயம், வீட்டை இரவு நேரங்களில் கூட்டுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இரவு நேரத்துல வீட்டை கூட்டக்கூடாதுன்னு இமாம்கள் சொல்கிறார்கள். வீட்டை சுத்தம் செய்ய வேண்டிய சூழலை, அதாவது குறிப்பாக வீட்டை கூட்டி பெருக்க வேண்டிய சூழல் இருந்தது என்று சொன்னால் அதை மாலை மக்ரிபிற்கு பிறகு நாம் செய்யக்கூடாது என்று இமாம்கள் சொல்லி காட்டுவார்கள். இதுவும் வறுமைக்கும் முசீபத்துகள் ஏற்படுவதற்கும் ஒரு காரணமாக அமையும் என்று இமாம்கள் கிதாபுகளிலே சொல்லி காட்டுகிறார்கள். நான்காவது, வீட்டிலே தண்ணீர் சொட்டக்கூடிய சூழல், ஏதாவது ஒரு பைப்ல லீக்கேஜ் இருக்குன்னு சொன்னா அந்த தண்ணீர் சொட்டக்கூடிய சூழலை விரைவாக நாம் சரி செய்ய வேண்டும். அதையும் இந்த தண்ணீர் சொட்டுவதை வீட்டிலிருந்து நாம் அப்புறப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட தண்ணீர் வீணாகும் செயலை வீட்டிலிருந்து அந்த செயலை அப்புறப்படுத்த வேண்டும் என்று இமாம்கள் சொல்லி காட்டுவார்கள். காரணம், அல்லாஹு தாலா குர்ஆனிலே பேசுவான், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன். வீண் விரயம் செய்பவர்கள், தண்ணீர் வீணாகிறது என்று சொன்னால் அதை கண்டும் காணாமல் இருப்பவர்களும் வீண் விரயம் செய்பவர்கள் தான். வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தான்களின் சகோதரர்கள் என குர்ஆன் பேசி காட்டுமாக இந்த 4 விஷயங்கள் நம்முடைய வீடுகளிலிருந்து முதலிலே அப்புறப்படுத்தப்பட்டால் வீடுகள் பரக்கத்து நிறைந்ததாக இருக்கும் என்று இமாம்கள் நிறைய இடங்களிலே சொல்லி காட்டுகிறார்கள். 3 விஷயங்கள் வீட்டிலே வந்துவிட்டால் அந்த வீடுகள் பரக்கத்து நிறைந்த இல்லமாக மாறிவிடும். முதலாவது, வீட்டிலே எப்பொழுதும் குர்ஆன் ஓதும் சூழலை நாம் ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக சூரத்துல் பக்கராவை வீட்டிலே நாம் ஓத ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த வீட்டிலே பரக்கத்துகள் ஏற்படும் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகள். நபி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், யார் அந்த பக்கராவை எடுத்துக் கொள்கிறார்களோ, அதாவது வழமையாக வீடுகளில் ஓதுகிறார்களோ அது அவர்களுக்கு பரக்கத். யார் பக்கராவை வீட்டில் ஓதுவதை விடுகிறார்களோ அது அவர்களுக்கு நஷ்டம் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை காண முடியும். இன்னும் சில இடங்களிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், உங்களின் வீடுகளை நீங்கள் கபர்களாக, மக்பராக்களாக, அதாவது மரணித்தவர்கள் அடக்கம் செய்யப்படும் இடங்களாக மாற்றிவிடாதீர்கள். அப்படி ஆக்காமல் மாற்றமாக வீட்டிலே குர்ஆனை ஓதிக்கொண்டே இருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், எந்த வீட்டிலே சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடி விடுவான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இந்த சூரத்துல் பக்கராவை வீடுகளில் நாம் ஓத ஆரம்பித்து விட்டால் குர்ஆனை ஓத வேண்டும். குறிப்பாக சூரத்துல் பக்கராவை ஓத வேண்டும். இன்னும் குறிப்பாக வறுமை ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மக்ரிபிற்கு பிறகு சூரத்துல் வாக்கியாவை ஓதும் பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும். சஹாபாக்கள் அதை செய்திருக்கிறார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸுகள் நமக்கு
உணர்த்தி காட்டுகிறதாக பக்கரா எந்த வீடுகளில் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் ஷைத்தானுடைய தீண்டுதல் இருக்காது. ஷைத்தான் இல்லை என்று சொன்னாலே மலக்குமார்களின் வருகையும் கூடுதலாக இருக்கும், பரக்கத்தும் நிறைவாக வந்துவிடும். பரக்கத்து கிடைப்பதற்கு இரண்டாவது விஷயம் அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், நீங்கள் உங்கள் இறைவனிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹு தாலா மன்னிப்பாளனாக இருக்கிறான். உங்களுக்கு அல்லாஹு தாலா எல்லா விதமான பரக்கத்தையும் செய்வான், செல்வங்களில் மக்களில் அல்லாஹு தாலா உங்களுக்கு உபகாரங்களை செய்வான் என்றெல்லாம் இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். ஹதீஸ்கள் சொல்லி காட்டுகிறது, ஒருவன் பாவம் செய்கிறான் என்று சொன்னால் அவனின் பாவத்தை கொண்டு அந்த வீட்டில் உண்டானவர்களின் ரிஸ்க்குகள், அவர்களின் வாழ்வின் வளங்கள், வாழ்வின் எல்லா முன்னேற்றங்களும் தடை செய்யப்படுகிறது என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப பாவங்கள் வீட்டில் கூடுதலாகிறது என்று சொன்னால் அந்த இடங்களில் பரக்கத்து குறைகிறது என முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல்லுக்கு ஏற்ப நம்மின் வீடுகளில் பாவங்கள் இருந்தால் அதை களைய வேண்டும். குறிப்பாக வீட்டிலே இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுவதை, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் போன்ற பாவ மன்னிப்பு தேடுவதற்கான வார்த்தைகளை வீடுகளில் அதிகமாக கூறி நம்முடைய வீடுகளில் பரக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். குர்ஆன் அப்படித்தான் கூறுகிறது. நாம் அல்லாஹ்வை இஸ்திக்ஃபார் செய்தோம் என்று சொன்னால், அவனிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டோம் என்று சொன்னால், அல்லாஹு தாலா நமக்கு செல்வங்களிலும் மக்களிலும் எல்லா பரக்கத்தையும் வாரி வழங்குகிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆக வீடுகளில் பரக்கத்து வேண்டும் என்று சொன்னால், இரண்டாவதாக வீடுகளில் எப்பொழுதும் இஸ்திக்ஃபாரை நிலையாக நாம் செய்ய வேண்டும். பாவங்களை வீட்டிலிருந்து நாம் அப்புறப்படுத்தி விட வேண்டும். மூன்றாவது, வீட்டிலே பரக்கத்து ஏற்படுவதற்கு குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, வீடுகளில் நுழையும் பொழுது மாஷா அல்லாஹ் லா கூவத்த இல்லா பில்லா என்ற வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுவான், உன்னுடைய தோட்டத்தில் நீ நுழைந்தால் வலவுலா இது தகல்த ஜன்னத்தக்க. முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆனின் உரையாளர்கள் விளக்கம் சொல்கிறார்கள், ஜன்னத்தக்க என்று சொன்னால் உங்களுடைய வீடுகள். உங்களுடைய வீடுகளில் நீங்கள் நுழைந்தால் அல்லாஹு தாலா சொல்கிறான், நீங்கள் சொல்லுங்கள் மாஷா அல்லாஹ் லா கூவத்த இல்லா பில்லா என்று நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். காரணம், பல கண் திருஷ்டிகளை நீக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வல்லமை வாய்ந்த இறைவனின் சிறப்பான பெயர்கள், இறைவனை நினைவு கூறக்கூடிய சிறப்பான திக்ருகளில் உட்பட்டதுதான் மாஷா அல்லாஹ் லா கூவத்த இல்லா பில்லா என்ற வார்த்தை. இந்த வார்த்தைகளை நாம் கூடுதலாக்கினால் நிச்சயமாக வீட்டிலே பரக்கத்துகள் வந்து கொட்டும். அதாவது வீட்டில் 4 விஷயங்களை நாம் தவிர்க்க வேண்டும். ஒன்று, வீட்டை அசுத்தமாக வைப்பதை தவிர்க்க வேண்டும். இரண்டாவது, சிலந்தி வலைகள், தூசிகள், ஒட்டடைகள் வீட்டில் ஏற்படுவதை விரைவாக நீக்க வேண்டும். மூன்றாவது, இரவிலே வீட்டை கூட்டி பெருக்குவதை நாம் தவிர்க்க வேண்டும். நான்காவது, தண்ணீர் சொட்டுகிறது, தண்ணீர் லீக்கேஜை நாம் தடுத்து விட வேண்டும். 3 விஷயங்கள் வீட்டிலே செய்தால் பரக்கத்து என்பது, முதலில் நாம் குர்ஆனை, குறிப்பாக சூரத்துல் பக்ராவை வீட்டிலே ஓத வேண்டும், சூரத்துல் வாக்கியாவை ஓத வேண்டும். இரண்டாவது, பாவங்களை தவிர்த்து இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பை நாம் கூடுதலாக கேட்க வேண்டும். மூன்றாவது, வீட்டில் நுழையும் பொழுது அல்லது வீட்டிலே மாஷா அல்லாஹ் லா கூவத்த இல்லா பில்லா என்ற வார்த்தைகளை நாம் கூடுதலாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம்மின் வீடுகளை பரக்கத்து நிறைந்த சிறப்பான நல்ல இல்லங்களாக எல்லா காலங்களிலும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.